இனி அடுத்தாக இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். புஷ்பா 2 பட விவகாரத்தில் நடிகர் அல்லு அர்ஜுனிடம் போலீஸ் விசாரணை நிறைவு. 4.5 மணி நேரம் நடைபெற்ற விசாரணையில் சுமார் 50 கேள்விகள் கேட்கப்பட்டதாக தகவல். நடிகர் அல்லு அர்ஜுனின் பாதுகாப்புக்கு பவுன்சர்களை நியமித்த ஆண்டனி என்பவர் கைது. சத்யா தியேட்டரில் நடைபெற்றது குறித்து காவல்துறையினர் தீவிர விசாரணை. இலங்கை கடற்படையால் சிறை பிடிக்கப்பட்டுள்ள ராமேஸ்வரம் மீனவர்கள் 17 பேரை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு எழுதிய கடிதத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தல். 27ஆம் தேதி தமிழகம் வருகிறார் அமித்ஷா. கட்சி நிகழ்ச்சிகளில் பங்கேற்பு. திருவண்ணாமலையில் சுவாமி தரிசனம் செய்யவிருப்பதாகவும் தகவல். எம்ஜிஆரை நரேந்திர மோடியுடன் ஒப்பிடுவது மலைக்கும் மடுவுக்கும் உள்ள வித்தியாசம். தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலைக்கு அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் பதிலடி. இதை எந்த நிலையிலும் அவரோட ஒப்பிடவே முடியாது. மடுவுக்கும் மலைக்கும் உள்ள வித்தியாசம். மடு எங்க, மலை எங்க? மடுவுக்கும் மலைக்கும் உள்ள வித்தியாசமாகத்தான் மோடி எம்ஜிஆர் பார்க்க முடியும். எம்ஜிஆர் பாரதத்தின் ரத்னா, அதிமுகவின் ரத்னா இல்லை. பிரதமர் நரேந்திர மோடியுடன் எம்ஜிஆரை ஒப்பிட்டதற்கு அதிமுகவினர் பலரும் பாராட்டியதாக ஜெயக்குமாருக்கு அண்ணாமலை பதிலடி. ஒட்டன்சத்திரம் அருகே வருமான வரித்துறை சோதனைகளுக்குள்ளான நிதி நிறுவன அதிபர் செந்தில்குமாருக்கு நானும் உறவினர்தான் என்று அண்ணாமலை விளக்கம். சமீபத்தில் வருமான வரித்துறை அதிகாரிகள் ஒட்டஞ்சத்திரம் பக்கத்தில் ஒரு நபரினுடைய இல்லத்தில் வருமான வரித்துறை சோதனை பண்ணியிருக்காங்க. நான் கோயம்புத்தூரில் பதில் சொன்ன ஆம், என்னுடைய உறவினர் தான், தூரத்து வகையில் ஒரு விதத்தில் உறவினர். ஏன்னா எங்களுடைய குடும்பத்திலிருந்து, எங்களுடைய சொந்தக்காரங்களுக்கு அவங்க குடும்பத்திலிருந்து நாங்கள் பொண்ணு எடுத்திருக்கோம். செந்தில் பாலாஜி ஜோதிமணியும் தன்னுடைய உறவினர்கள் தான் என்றும் சென்னையில் செய்தியாளர்களுக்கு பேட்டி. செந்தில் பாலாஜியும் உறவினர் தான். நானும் செந்தில் பாலாஜியும் பங்காளி. நானும் செந்தில் பாலாஜி அண்ணனும் ஒரே கோயிலுக்கு போறவங்க, உறவினர் தான். நானும் ஜோதிமணி அக்கா உறவினர். எனக்கு அக்கா 20 வருஷமா தெரியும். அவங்க வீட்டுக்கு போயிருக்கேன், சாப்பிட்ருக்கேன். அரசியல் வருவதற்கு முன்பு அவங்க அம்மா கையில் சாப்பிட்ருக்கேன். ஏன்னா நானும் ஜோதிமணி அக்காவும் ஒரே கோயிலுக்கு போறவங்க, பங்காளி தான். இந்த மாதிரி நான் சொல்லிட்டே போவாங்கண்ணா. உதகை அருகே விவசாயி பழனிசாமியின் வீட்டில் 50 சவர நகை கொள்ளையடிக்கப்பட்ட வழக்கில் 4 பேர் கைது. பழனிசாமியின் தோட்டத்தில் வேலை செய்த சத்தீஸ்கரை சேர்ந்த தந்தை, தாய் மற்றும் 2 மகன்கள் சிக்கினர். கோவையில் 34.8 கிலோமீட்டர் தூரத்திற்கு 32 மெட்ரோ ரயில் நிலையங்கள் அமைக்க திட்டம். ஜனவரியில் ஆரம்ப கட்ட பணிகளை தொடங்க உள்ளதாக சென்னை மெட்ரோ ரயில் நிறுவன மேலாண்மை இயக்குநர் தகவல். ஜாஃபர் சாதிக் வழக்கை விசாரித்த போதைப்பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரி ஞானேஸ்வர் சிங் பணியில் இருந்து விடுவிப்பு. முறைகேடு செய்ததாக நீதிமன்ற வழக்கு தொடரப்பட்ட நிலையில் மத்திய உள்துறை அமைச்சகம் நடவடிக்கை. தேசிய தடகள போட்டியில் கலந்து கொள்ள தஞ்சை பல்கலைக்கழக மாணவர்களுக்கு கடைசி நேரத்தில் அனுமதி. ஒடிசாவிற்காக ரயில் புறப்பட்ட நிலையில் அவசர கதியில் புறப்பட்ட மாணவர்கள். சபரிமலையில் தற்போதைய சீசனின் புதிய உச்சமாக ஒரே நாளில் 1 லட்சம் பேர் தரிசனம். ஸ்பாட் புக்கிங் செய்பவர்களின் எண்ணிக்கையும் உயர்வு. ராமேஸ்வரத்தில் உடை மாற்றும் அறையில் 1 மாதமாக கேமராக்கள் வைத்திருந்தது விசாரணையில் அம்பலம். கேமரா பதிவுகள் தொடர்பாக டீ கடை உரிமையாளர் உட்பட 2 கைது செய்து விசாரணை. ராமேஸ்வரம் விடுதிகளில் சட்டவிரோத நடவடிக்கைகள் நடைபெற்றால் உரிமம் ரத்து. ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் சிம்ரன்ஜித் சிங் கலோன் எச்சரிக்கை. பெரியாரை உலகமயமாக்கி உலகம் முழுவதும் கொண்டு சேர்த்திருக்கிறோம்.
பெரியார் நினைவு தினத்தில் டிஜிட்டல் நூலகத்தை திறந்து வைத்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெருமிதம். கருத்துக்களை, அவருடைய எண்ணங்களை, அவருடைய போராட்டங்களை, அவருடைய தியாகங்களை, அவருடைய வாழ்க்கை வரலாற்றை நம்முடைய இளைய தலைமுறையினருக்கு எடுத்துச் சொல்லக்கூடிய வகையில் டிஜிட்டல் நூலகமாக, ஆய்வு மையமாக இன்றைக்கு திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. எம்ஜிஆர் நினைவு தினத்தை ஒட்டி அவருடைய நினைவிடத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி மரியாதை. திமுக ஆட்சியை அகற்றுவோம் என்று உறுதிமொழி ஏற்பு. பழனியில் எம்ஜிஆர் சிலைக்கு முன்பாக யார் நிற்பது என்பதில் அதிமுக பிரமுகர்கள் இடையே தள்ளுமுள்ளு. அதிமுக கவுன்சிலர் தள்ளிவிட்டதில் கீழே விழுந்த நிர்வாகி. பெரியார் நினைவு தினத்தை ஒட்டி தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் மரியாதை. பனையூரில் உள்ள கட்சி தலைமை அலுவலகத்தில் பெரியார் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். வன்னியர்களுக்கு 10.5% இடஒதுக்கீடு கோரி விழுப்புரத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸ் போராட்டம். அனைத்து சாதி மக்களுக்கும் அவரவர் பங்கை கொடுத்து விடு. உரிமை 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 இடப்பங்கீடு. காஞ்சிபுரத்தில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் பாமக தலைவர் அன்புமணி தலைமையில் ஏராளமானோர் பங்கேற்பு. கோவை சிங்காநல்லூரில் டீ தூள் எண்ணெய் பாக்கெட்டுகளை பேண்ட்டுக்குள் வைத்து திருடியவர். தனியார் பல்பொருள் அங்காடியில் திருடிய போது பிடிபட்டார். இமாச்சல பிரதேசத்தில் சிம்லா உள்ளிட்ட பல பகுதிகளில் கடும் பனிப்பொழிவு. 3 தேசிய நெடுஞ்சாலைகள் உட்பட 174 சாலைகள் மூடல். கிறிஸ்துமஸ் பண்டிகையை ஒட்டி பின்லாந்தில் உள்ள ஐஸ் ஹோட்டலில் குவிந்த சுற்றுலா பயணிகள். குகை போன்ற அமைப்பில் உள்ள ஹோட்டலில் உணவை உண்டு மகிழ்ந்து உற்சாகம். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் அர்த்தநாரீஸ்வரர் கோவிலுக்கு செல்லக்கூடிய மலைப்பாதையில் தடுப்புச் சுவரில் மோதிய கார். சுற்றுச்சுவர் மீது ஏறி நின்ற காரில் இருந்து தப்பிய 3 பேர். கிரேன் மூலமாக வாகனத்தை மீட்ட தீயணைப்புத் துறையினர். சென்னை பரங்கிமலை ரயில் நிலையத்தில் 2022ஆம் ஆண்டில் காதலியை இளைஞர் ரயிலில் தள்ளிக் கொன்ற வழக்கு. வரக்கூடிய 27ஆம் தேதி தீர்ப்பளிக்கிறது சென்னையில் உள்ள மகளிர் நீதிமன்றம். செட் தேர்வு தொடர்பாக தற்போது உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் முக்கிய தகவலை வெளியிட்டிருக்கிறார். விவரங்களுடைய நேரம் செய்தியாளர் தமிழரசி விவரம் என்ன? தேவப்பிரியன், மாநில தகுதி தேர்வு நடத்துவதற்கான போதுமான நிர்வாக மற்றும் உட்கட்டமைப்பு வசதிகளை ஆசிரியர் தேர்வு வாரியம் கொண்டுள்ளது என்றும் பல்கலைக்கழக பேராசிரியர்களின் பங்களிப்புடன் செட் தேர்வு நடத்தப்படும் என்றும் உயர்கல்வித்துறை வெளியிட்டிருக்கிறார். அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் மாநில தகுதி தேர்வு, அதாவது செட் தேர்வு நடத்துவதற்கான
போதுமான நிர்வாகம் மற்றும் உட்கட்டமைப்பு வசதிகளை ஆசிரியர் தேர்வாணையம் கொண்டுள்ளதிலும் மேலும் தமிழ்நாடு மின் ஆளுமை நிறுவனத்துடன் இணைந்து இணைய வழி தேர்வு நடத்துவதற்கும் நேரடி தேர்வு நடத்துவதற்கும் போதுமான வசதிகள் ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் உள்ளது என்றும் அவர் அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டியிருக்கிறார். எனவே மாநில தகுதி தேர்வினை தமிழ்நாடு ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் மூலமே சிறப்பாகவும் முறையாகவும் நடத்தப்படும் என்றும் அவர் தனது அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார். தேவப்பிரியன், தகவலுக்கு நன்றி தமிழரசி.